கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கல்மனம் கரைந்தது என்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கிரேஸ் கலைக்குழுவின் சார்பாக அருமையான திரு ராஜசேகர் ஐயா அவர்கள் அவர்களுடைய குழுவினரோடு சேர்ந்து மிகவும் அருமையாய் தயாரித்து மிகுந்த ஜபத்தோடும் பிரயாசத்தோடும் இந்த காட்சிகளை அவர்கள் வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறார்கள். கட்டாயம் இதை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமும் ஆசீர்வாதமும் வரும் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, பரபாஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதத்தில் மத்திய 27வது அதிகாரத்தில் பரபாசை குறித்து சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்து சுமார் 33.5 வயதில் சிலுவையிலே அறையப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசுவை அவரை கைது செய்து கொண்டு போய் அந்த இரவு வேளையில் சிறையில் அடைத்தார்கள். விடிந்த பிறகு அவர் சிலுவையிலே அறையப்பட்டார் என்று பார்க்கிறோம். பிலாத்துனிடத்தில் விசாரணைக்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு போன பொழுது அவன் இயேசுவை விசாரித்த பொழுது இயேசுனிடத்தில் ஒரு குற்றமும் அவனால் காண முடியவில்லை. காரணம், மகா நீதிபரராய் இயேசு இருந்தார். ஆகவே அவன் உள்ளத்தில் இயேசுவை எப்படியாவது விடுதலை ஆக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்கு என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் அந்த காலத்தில் இருந்த ஒரு வழக்கம், பண்டிகையில் மக்கள் கேட்டுக்கொள்கிற ஒரு கைதியை, காவலில் இருக்கிற ஒருவனை விடுதலை ஆக்குவது அன்றைக்கு வழக்கம். ஆகவே இந்த பண்டிகை சமயத்தில் இதை வாய்ப்பாக வைத்து இயேசுவை எப்படியாவது விடுதலை ஆக்கி விடலாம் என்று இந்த பிலாத்து நினைத்தான். ஆனால் மக்களோ இயேசு அல்ல, பரபாசை விடுதலை ஆக்கும், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். பிலாத்துவுக்கு வேறு வழி தெரியாமல் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து பரபாசை விடுதலை செய்தார். பரபாஸ் ஒருவேளை விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவன் என்ன செய்திருப்பான் என்று பல பேர் பலவிதமாக யோசித்திருக்கலாம். அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி என்னவா எப்படி இருந்திருக்கும் என்றும் கூட பல பேர் யோசித்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த அருமையான கதையில் பரபாஸ் ஒருவேளை மனம் திரும்பி இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் இது எடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் மனம் திரும்பி இருப்பானா என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்திருக்கலாம். யார் கண்டது? ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த காட்சியை கட்டாயம் எத்தனையோ ஜனங்கள் பார்த்த பொழுது அதில் பரபாசும் பார்த்திருக்க வேண்டும். ஆகவே எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கும் பரபாஸ் இயேசுவை நோக்கி பார்த்ததற்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் இருந்திருக்கும். காரணம், நான் ஒருவேளை விடுதலை ஆகாமல் இயேசு விடுதலை ஆகியிருந்தால் என்னை இந்த சிலுவையில் அறைந்திருப்பார்களே, நான் எப்படி என்னைத்தானே சிறையில் அடைத்திருக்க வேண்டும், என்னைத்தானே சிலுவையில் அடித்திருக்க வேண்டும். ஆனால் எனக்காக இயேசு சிலுவைக்கு போனபடியால் நான் விடுதலையாக்கப்பட்டேன். ஆகவே நான் தானே இதுக்கு காரணம் என்று சொல்லி ஒருவேளை இந்த பரபாஸ் இயேசுவை நோக்கி பார்த்திருக்கும் பொழுது அவன் நினைத்திருக்கலாம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான காட்சிகளை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாய் அந்த பரபாஸ் என்ன செய்தான், எப்படி மனம் திரும்பியிருப்பான், சிலுவை அண்டைக்கு எப்படி வந்தான், எப்படி கதறி தன்னை ஒப்புக் கொடுத்திருப்பான் என்பதை நீங்கள் கட்டாயம் பார்க்க போகிறீர்கள். இது உங்களுடைய மனதை உருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இந்த அருமையான கல்மனம் கரைந்தது என்கிற இந்த காட்சியை பார்க்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில், பிரயாசத்தின் மத்தியில், அலைச்சல் மத்தியில், ஜெபத்தின் மத்தியில் இந்த படக்காட்சியை உருவாக்கி இருக்கிறார்களப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய மனதிலும் நீ பேசும் ஆண்டவரே. அப்பா, சிலுவையின் காட்சிகள் அவருடைய உள்ளத்தில் ஒரு மன உருக்கத்தை கொண்டு வரட்டும். தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழட்டும். பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய காட்சிகளை பார்க்கிற யார்தான் உம்மை நேசிக்காமல் இருக்க முடியும்? ஆகவே உம்முடைய காட்சிகளை பார்க்கிற, இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே தீவிரமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவே உம்மை நேசிக்கிறவர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த அதிகாலை நேரத்தில் இங்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? இவன் ஜனங்கள் மத்தியில் கலகம் செய்ததால் பிடித்து வந்தோம். இவன் தேவாலய சந்தையிலே கலகம் உண்டாக்கினான்.
இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்? அவனை தண்டியும். இந்த மனுஷனை தண்டிக்க இவனிடத்தில் நான் ஒரு குறையும் காணவில்லை. இவன் குற்றவாளி என்று நாங்கள் கண்டுபிடித்தோம். ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம் என்றும், தன்னையே மேசியா என்றும், தான் ஒரு ராஜா என்றும் சொல்லுகிறான். ராஜா? அதுவும் நீ யூதருடைய ராஜாவா? இந்த மனிதன் மரண தண்டனைக்கு ஏதுவானது ஒன்றும் செய்யவில்லை. ஆகையால் இவனை சாட்டையால் அடிப்பித்து விடுதலையாக்குகிறேன். பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளி எங்களுக்கு விடுதலையாக்குவது உமது கடமை அல்லவா? பரபாசை எங்களுக்கு விடுதலை செய்யும். ஆமாம், இந்த மனிதனை தீர்த்துவிடும். ஆமாம், பரபாசை எங்களுக்காக விடுதலை செய்யும். யார் இந்த பரபாஸ்? ஒரு பாவமும் செய்தறியாத தேவமைந்தன் இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கும் பாவத்தையே வாழ்வாக கொண்ட பரபாசை விடுதலை செய்யும்படிக்கும் மக்கள் ஏன் இவ்வாறு கூச்சலிட வேண்டும்? இதன் பின்னணி என்ன? யார் இந்த பரபாஸ்? யார்? நான் தான் பரபாஸ். நான் தான் பரபாஸ். பரபாஸ் என்ற என்னுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் அழும் குழந்தை கூட கப்பென்று வாயை மூடிக்கொள்ளும். அப்படி வாயை மூடிக்கொள்ளவில்லை என்றால் இந்த பட்டயத்தாலேயே அந்த குழந்தையின் கழுத்தையும் அறுத்து விடுவேன். ஆம். எனக்கு ஒரு சந்தேகம் பரபாஸ். ஆ? எத்தனையோ ஆண்களையும் பெண்களையும் முதியவர்களையும் கொள்ளையடித்துவிட்டு அவர்களை நாம் கொன்று போட்டிருக்கிறோம். ஆனால் அவர்களின் குழந்தைகளை சற்று கருணையோடு நாம் விட்டுவிடலாம் அல்லவா? ஆ? கருணை என்றால் என்ன நண்பனே? ஈவு, இரக்கம், கருணை என்ற சொற்கள் எல்லாம் என்னுடைய அகராதியில் இடம் பெறாதவை. குழந்தைகள் என்பவர்கள் பாம்பின் குட்டிகள். குழந்தைகளை உயிரோடு விட்டுவிட்டால் நம்முடைய முகத்தை அடையாளம் வைத்துக்கொண்டு வளர்ந்து பெரியவர்களான பின்பு நம்மை பழிக்கு பழி வாங்கி விடுவார்கள். எனவேதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குழந்தைகளையும் கொன்று விடுவது என் வழக்கம். சரியாக சொன்னாய் பரபாஸ், சரியாக சொன்னாய். குழந்தைகளையும் சேர்த்து கொன்று விடுவதுதான் நமக்கு பாதுகாப்பு. பரபாஸ், நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய மனசாட்சி என்னை குத்தி குடைகிறது பரபாஸ். கொள்ளையடித்தலையும் கொலை செய்வதையும் விட்டுவிட்டு உழைத்து பிழைக்கச் சொல்லி என்னுடைய மனசாட்சி எனக்கு சொல்கிறது. இன்னுமா உன் மனசாட்சி மழுங்கடிக்கப்படாமல் இருக்கிறது? நண்பனே, மனசாட்சி சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தால் இவ்வுலக இன்பங்களையெல்லாம் எப்படி நாம் அனுபவிக்க முடியும்? மானை வேட்டையாடுவது சிங்கத்தின் இயல்பு. ஐயையோ, ஒன்றுமறியா மானை போய் கொள்கிறோமே என்று சிங்கத்தின் மனசாட்சி சொன்னால் சிங்கத்திற்கு உணவு ஏது? அது மிருகம். மனிதர்களாகிய நாம் உழைத்து பிழைக்கலாமே பரபாஸ். என்னது? உழைத்து பிழைப்பதா? ஓ, எஜமான் என்கிற ஒருவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தலையை குனிந்து கொண்டு காலை முதல் மாலை வரை வியர்வை வழிய வழிய உடல் உழைப்பை செய்துவிட்டு அந்த எஜமான் கொடுக்கக்கூடிய பிச்சை காசை வைத்து கால் வயிறு அப்பம் தானே உண்ண முடியும் நண்பா. மனாசே, யோசித்து பார். நேற்று மாலை நாம் மூவரும் வயிறு முட்ட முட்ட திராட்சை மதுவும் கொழுத்த கன்றுக்குட்டியின் இறைச்சியையும் உண்டுவிட்டு விடியும் வரை சல்லாபித்து கிடந்தோமே. அதுதானே இன்பம். இப்படிப்பட்ட இன்பம் வேண்டுமென்றால்
உழைத்து சம்பாதிக்கிற காசு போதாது நண்பனே, கொள்ளையடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும். வழிப்போக்கர்களை இந்த பட்டயத்தை கொண்டு கழுத்தை வெட்ட வேண்டும். பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலேயே சாவான். எங்கே படித்தார்? படிக்கவில்லை, சொல்ல கேட்டேன். யார் சொன்னது? கலிலேயா கடலோரம் ஒரு நசரேயன் சொன்னார். ஓ, நாசரேத்தூர் இயேசுவா? நாசரேத்தூர் இயேசுவா? யார் அந்த ஆள்? பரபாஸ். அந்த ஆள் ஒரு தச்சனுடைய மகன். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்றும் பரிசுத்தமுள்ள மனிதர் என்றும் மேசியா என்றும் கூட பலர் நம்புகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் நான் நம்பவில்லை. மேசியாவா? அப்படி ஒருவர் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்ன? மேசியாவின் வருகை என்பது நம்முடைய மத தலைவர்கள் கட்டிவிட்ட கட்டுக்கதை. நெருக்கடியில் இருக்கும் நேரம் மத தலைவர்கள் மேசியா என்னும் தேனை யூத மக்கள் நாவில் தடவுவார்கள். தேனை குடித்த வண்டு போல மக்களும் மயக்கத்தோடு இருக்கும்போதுதானே ரோமானியர்களும் மத தலைவர்களும் நம்மை அடிமைகளாக்க முடியும். மன்னித்து விடு பரபாஸ், மன்னித்து விடு. நான் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் பாவம், பாவம் என கருதுகிறேன். எனவே நான் விலகி போகிறேன், நான் விலகி போகிறேன். விலகிப்போ நாயே, விலகிப்போ, முற்றிலுமாக விலகிப்போ. பரபாஸ், என்ன காரியம் செய்து விட்டாய் பரபாஸ்? இது நாள் வரை உன்னோடு தோள் நின்ற தோழனுக்கு நீ கொடுக்கும் பரிசா இது? செபுலோன், உன்னையும் எச்சரிக்கிறேன். நீயும் இவனைப் போல என்னை விட்டு விலகி போனால் உனக்கும் இதுதான் நடக்கும். ஜாக்கிரதை. நான் ஏன் உன்னை விட்டு விலக வேண்டும்? நீதான் என்னுடைய உற்ற தோழன் ஆயிற்றே. சரி, வா வா. மனாசேவின் மறைவை மறக்க நாம் இருவரும் மது அருந்துவோம். வா. பரபாஸ், எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு எப்போதுமே சந்தேகம் தானா? சொல் சொல். ஏன் இன்னும் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை பரபாஸ்? திருமணமா? ஒரே ஒரு பெண்ணோடு வாழ்நாள் முழுவதும் என்ன வாழ்க்கை அது? என்ன கொடுமை அது? சரி சரி சரி, நீ சொல்வதும் சரிதான் பரபாஸ். செபுலோன், ஏய் செபுலோன், அதோ பார், அதோ பார், யாரோ ஒரு புதுமண தம்பதி போல தெரிகிறார்கள். அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் பார். அவர்களையும் என் வாளுக்கு இரையாக்குகிறேன் பார். வேண்டாம் வேண்டாம் பரபாஸ், பின்னால் பொதுமக்கள் வெகுண்டெழுந்து விடுவார். வெகுண்டு எழுந்து என்ன செய்து விடுவார்கள்? உன்னை கொலை செய்து விடுவார்கள் பரபாஸ். அல்லது உன்னை கைது செய்து தூக்கு தண்டனை வழங்கும்படி அரசாங்கத்திடம் கோரிக்கை எழுப்புவார்கள். அப்படியானால் அரசாங்கம் என்னை கைது செய்து விடுமா? நிச்சயமாக பரபாஸ். ஆனால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது.
என்ன வழி, என்ன வழி? சொல் 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 சொல், என்ன வழி? அதாவது கொலை செய்வதும் கொள்ளையடிப்பதும் உன்னுடைய வழக்கம். சரியாக சொன்னாய். அதை என்னால் நிறுத்தவே முடியாது. அதாவது அநியாயங்கள், அட்டூழியங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும், ஆனால் அரசாங்கத்திடம் பிடிபடக்கூடாது. சரியாக சொன்னாய், சரியாக சொன்னேன். ஒரே வழி இருக்கிறது பரபாஸ். என்ன வழி? சொல். நீ தலைவனாகிவிட வேண்டியதுதான். தலைவன்? தலைவன்? மது தரும் போதையை விட தலைவன் என்ற இந்த சொல் தரும் போதை அதிகமாக இருக்கிறதே. சரி சரி சரி, நான் யாருக்கு தலைவன்? என்னை தலைவனாக யார் யார் ஏற்றுக்கொள்வார்கள்? நம் நாட்டில்தான் எத்தனையோ போக்கிரிகளும் பொறுக்கிகளும் சிறு சிறு திருட்டு செய்யும் களவாணிகளும் இருக்கிறார்களே. ஆமாம். இவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு நீ தலைவனாகிவிடு. இவர்கள் என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்களா? காசு கொடுத்தால் போதும். சரி பரபாஸ், இதுவரை நீ கொள்ளையடித்த வெள்ளிக்காசுகள் எத்தனை வைத்திருக்கிறாய்? 432 வெள்ளிக்காசுகள் உள்ளன. பிறகென்ன கவலை? அதிலிருந்து கொஞ்சம் வெள்ளிக்காசுகளை எடுத்து இவர்களிடம் கொடுத்து விட்டால் இவர்களுக்கு நீதான் தலைவன். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெயர் வைக்க வேண்டுமே. என்ன பெயர் வைக்கலாம்? நீயே யோசித்து நல்ல ஒரு பெயராக சொல். யூத புரட்சிப்படை. யூத புரட்சிப்படை அருமையாக இருக்கிறதே. ரோமானியர்களிடமிருந்து நம் நாட்டுக்கு விடுதலை பெற்று தருவதுதான் நம்முடைய யூத புரட்சிப்படையின் நோக்கம் என்று சொல்வோம். கொள்ளையடிப்போம், கொலை செய்வோம், அவற்றுக்கு புரட்சி என்று பெயர் கொடுப்போம், கலகம் என்று பெயர் சூட்டுவோம். எப்படி என் யோசனை? பிரமாதம், பிரமாதம். உன்னுடைய யோசனையை கேட்டு எனக்கு ஏறி இருந்த போதை கூட இறங்கி விட்டது. இப்படி அருமையான யோசனை சொன்ன உனக்கும் ஒரு பதவி தர வேண்டுமே. நான் யூத புரட்சிப்படைக்கு தலைவன். சரி, நீ யூத புரட்சிப்படைக்கு தளபதி. செபுலோன், வா வா, இப்போதே போய் பொறுக்கிகளையும் போக்கிரிகளையும் ஒன்று திரட்டுவோம். இந்த பொறுக்கிகளையும் உதவாக்கரைகளையும் இப்போது எங்கே போய் தேடுவது? மதுக்கடைகளில்தான். வா பரபாஸ், ஒவ்வொரு மதுக்கடையாக சென்று நம் ஆதரவாளர்களை திரட்டுவோம். யூத புரட்சி படையின் தலைவன் பரபாஸ், யூத புரட்சி படையின் தளபதி செபுலோன், ரோமானிய பிடியிலிருந்து மக்களை காக்க வந்த காவலன், யூத புரட்சி படையின் தலைவன் பரபாஸ், யூத புரட்சி படையின் தளபதி செபுலோன், ரோமானிய பிடியிலிருந்து மக்களை காக்க வந்த காவலன். பரபாஸ், செபுலோன், உங்கள் இருவரையும் கைது செய்ய உத்தரவு. என்ன, எங்களை கைது செய்ய வந்திருக்கிறீர்களா? என்னுடைய வாளுக்கு விடை சொல்லிவிட்டு பிறகு என்னை கைது செய்யுங்கள். அக்கா, அக்கா,
யாரது? கர்ஷோனா? ஆஹா, நான் காண்பது ஒன்றும் கனவல்லவே. கர்ஷோன், இவ்வளவு தெளிவாக, ஆரோக்கியமாக, மறுபடியும் சுகத்தோடு உன்னை பார்ப்பேன் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. அளவுக்கு அதிகமாக ரத்தம் வெளியேறி சோகை பிடித்தவளாய் மரணத்தின் பிடியிலிருந்த நீ எப்படி இவ்வளவு ஆரோக்கியமாக? அக்கா, இது மேசியா எனக்களித்த வரம். யார்? மேசியாவா? ஆமாம் அக்கா, நாசரேத்தூர் இயேசுவைத்தான் சொல்கிறேன். எப்படி? ஐயோ கடவுளே, இந்த ரத்தப்போக்கு வியாதியால இன்னும் எத்தனை வருஷம் நான் கஷ்டப்படணும்? மருத்துவம் பார்த்து பார்த்து என் பணமெல்லாம் காலியானதுதான் மிச்சம். ஐயோ, இந்த வியாதியிலிருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்? ரொட்டி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. அவளை தொடாத, அவ தீட்டு, அவளை தொடக்கூடாது. நான் சொன்னேன், அவன் அப்பயே கேட்கல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஐயோ சோங் கொடுக்கிறவர் வராரு, சோங் கொடுக்கிறவர் வந்துட்டு இருக்காரு. ஏசாமியை கண்ணை திறந்துட்டாரு. இப்ப எனக்கு பார்வை தெரியுது, நான் எல்லாத்தையும் பாக்குறேன். ஏசாமியை கண்ணை திறந்துட்டாரு. இப்ப நான் பாக்குறேன், எனக்கு கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு தெரியுது. நில். இயேசு உனக்கு உதவி செய்ய மாட்டார். அவர் தொட்டு குணப்படுத்துறவர். உன்னை தான் தொடக்கூடாது. என்னையே ஏன் அவர் தொட்டு குணமாக்க கூடாது? ஆண்டவரே, எனக்கு தயவு செஞ்சு சுகம் கொடுங்க ஐயா.
வழிவிடுங்க ஐயா. என்னை தொட்டது யார்? உன் விசுவாசம் உன்னை முழுமையாக குணமாக்கிற்று. பனிரெண்டு வருடங்களாக எனக்கு இருந்த பெரும்பாடு நோய் நீங்கி நான் இப்போது பூரண உடல் நலத்துடன் சந்தோஷமாயிருக்கிறேன். அப்படியா கெர்ஷோன்? நீ மீண்டும் உடல் நலம் பெற்றது குறித்து மகிழ்ச்சி. அந்த நாசரேத்தூர் இயேசுவை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிறவி குருடர்களுக்கு கூட பார்வை அளித்திருக்கிறார். பேயின் பிடியிலிருந்து மக்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். கடல் சீற்றத்தையும் புயலையும் அடக்கினார். இதைவிட பெரிய அதிசயம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் கழிந்த பின் லாசரு என்பவரை மீண்டும் கல்லறையிலிருந்து உயிருடன் எழுப்பினார். அப்படியா? அப்படியானால் அவர்தான் மேசியாவாக இருக்க முடியும். அக்கா, அவருடைய போதனைகள் அனைத்தும் அன்பை அடிப்படையாக கொண்டவை. உங்கள் சத்துருக்களில் அன்பு கூறுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்கிறார். அப்படியானால் என் மகன் பரபாசுக்காகத்தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமாம் அக்கா, உங்கள் மகன் பரபாஸ் விஷயமாகத்தான் விசாரித்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பரபாசையும் அவனுடைய கூட்டாளி செபுலோனையும் கைது செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேன். எனக்கும் தகவல் வந்தது. பரபாஸ் என் மகன் என்று சொல்லும் போது நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். பரபாஸ் பிறந்து 1 வருடத்திற்குள்ளாகவே அவனுடைய தந்தை கொள்ளை நோய் வந்து இறந்து போனார். தனி ஒரு ஸ்திரீயாக பரபாசை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். தீய நண்பர்களோடு சேர்ந்து கொடுமைக்காரனாக, கொள்ளைக்காரனாக மாறிவிட்டான். நான் எத்தனையோ முறை அவனை கண்டித்ததுண்டு. ஆனால் என் பேச்சை ஒரு நாளும் அவன் கேட்டதில்லை. அவனை மகனாக பெற்றதற்கு நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை. அழாதீர்கள் அக்கா, அழாதீர்கள். பரபாசின் மனமாறுதலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நானும் ஜெபம் பண்ணுகிறேன். அக்கா, நீங்கள் ஒருமுறை சிறைச்சாலைக்கு சென்று பரபாசை சந்தித்து மேசியாவை பற்றியும் அவரது போதனைகளை பற்றியும் சொல்லி அவனை மனம் திருந்தி கடவுளிடம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்களேன். அப்படியா? சிறைச்சாலைக்கு செல்ல எனக்கு அனுமதி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். கைதிகளின் பெற்றோர்கள்
கைதிகளை சந்திக்க அனுமதி உண்டு. அப்படியா? அப்படியென்றால் நான் நாளைக்கே சிறைச்சாலைக்கு சென்று அவனை சந்திக்கிறேன் கர்ஷோன். அவன் மனம் திருந்துகிறானா என்று பார்ப்போம். எப்பா டே தம்பி, இந்த சிறைச்சாலையில எப்படா சாப்பாட்டுக்கு மணி அடிப்பாங்க? இன்னும் அரை நாளைக்கு ஆகுண்ணே. என்ன எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? டே தம்பி, எல்லாம் இந்த கால் வயிற்றுக்கு தாண்டா ஆளா பறந்துகிட்டு இருக்கோம். போங்கண்ணே, நீங்க பொய் சொல்றீங்க. எதுடா பொய்? உங்களுக்கு கால் வயிறா இருக்கு. இங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு, தொடாத தொடாத தொடாத, இங்க ஒரு காலு, இங்க ஒரு காலு, ஆக 4 கால்னே. முழு வயிறா இருக்குண்ணே. கால் வயிறுன்னு சொன்னது பொய் தானே? என்ன கிண்டலா? ஓங்கி ஒரு மிதி மிதிச்சேன்னு வச்சுக்க, நஞ்சிருவன் நஞ்சு. ஐய கிண்டல் இல்லைன்னு, உங்களை பெருமையா தான் சொல்றேன். ஐய, எங்களுக்கெல்லாம் கால் வயிறா இருக்கிறப்போ உங்களுக்கு முழு வயிறு இருக்குன்னு உங்களை பெருமையா தானே சொல்லிட்டு இருக்கேன். அது அது என்ன, இந்த சிறைச்சாலையில மொத்தம் 58 கைதி இருக்கும். ஒவ்வொரு கைதிக்கும் 2 அப்பம் தர்றாங்க. ஆமா, இருக்கிற 57 பேரையும் மிரட்டி அந்த 2 அப்பத்துல ஒரு அப்பத்தை நீங்க புடுங்கிக்கிறீங்க. அது உண்மைதான். அது எப்படின்னு, ஒரு வேளைக்கு 59 அப்பம் திங்க முடியுது. மறுபடியும் கிண்டலா? இல்லண்ணே, உங்களை பெருமையா தான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களால 2 அப்பத்துக்கு மேல சாப்பிட முடியாதப்போ நீங்க மட்டும் 59 அப்பம் திங்கிறீங்களே, அது பெருமை தானே? அது அது தம்பி, நான் ரொம்ப இளைச்சு போயிட்டேன் பாத்தியா? இளைச்சு போயிட்டீங்களா? ஆமா, 192 ராத்தல் இட இருந்தேன். இப்ப 190 ராத்தல் தானடா இருக்கேன் தம்பி. அண்ணே, ஒரு 2 ராத்தல் குறைஞ்சதுக்கு அதை ஈடுகட்டத்தே 59 அப்பம் திங்கிறீங்களா? ஆமாடா, போன தடவை இந்த சிறைச்சாலைக்கு வந்தபோது என்னாச்சு தெரியுமா? போன தடவை வந்தீங்களா? என்ன, நீங்க எத்தனை தடவை தானே வந்திருக்கீங்க? அது இருக்குண்டா தம்பி, ஒரு 7-8 தடவை. அப்படி என்ன தப்புன்னே செய்வீங்க? என்ன பெரிய தப்பு ஒண்ணு இல்ல. பக்கத்து தெரு, எதிர்த்த தெரு, இப்படி இருக்கிற வீடுகள்ல அப்படி நைஸா நுழைஞ்சிருவேன். நுழைஞ்சு அப்பத்தை திருடி தின்றுவேன். உடனே அவங்க என்ன செய்வாங்க, புடிச்சு காவல்காரங்கிட்ட கொடுத்துருவாங்க. 2 மாசம் தான் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா ஒரே மாசத்துல வெளியே வந்துருவேன்டா. அண்ணே, எப்படின்னு அது? எல்லாம் மத்த கைதிக பண்ற வேலைதான். இந்த ஆளு இங்க இருந்தான்னா எங்களுக்கு தர்ற அப்பத்தை புடுங்கி தின்றான்னு சொல்லி அதிகாரிகிட்ட பிராது கொடுப்பாங்க. உடனே அதிகாரி என்ன செய்வாங்க, என்ன வெளியே அனுப்பிடுவாங்க. என்ன, ஏதாவது வைத்தியர்கிட்ட காமிச்சிங்களா? வைத்தியர்கிட்ட போனேன்ல, இது ஏதோ அடங்கா பசி போபியான்னு பேர் வச்சாரு. உங்களுக்கானே? என்னோட நோய்க்குப்பா. மருந்து கொடுத்தாரு. 2 குடுவையில லேகியத்தை அடைச்சு 2 மாசம் சாப்பிட சொன்னாரு. காலையிலும் சாயங்காந்தரமும் சுண்டைக்காய் அளவு எடுத்து சாப்பிட சொன்னாரு. சுண்டைக்காய் அளவுன்னு சொன்னது என் காதுல சுரைக்காய் அளவுன்னு விழுந்துருச்சுடா. ஐயா, அப்புறம் நானும் லேகியத்தை ஒரு சுரைக்காய் அளவு உருட்டி ஒரே வாயில லபக்குன்னு போட்டு முழுங்கிட்டேன்டா. ஐயா, அப்புறம் அப்புறம் என்ன, ஒரே அடியா புடிங்கிருச்சு. புடிங்கிருச்சா? எங்கன்னு? ஆமா, உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவாங்க. புடிங்கிருச்சுன்னா புடிங்கிருச்சுடா. அப்புறம் 2 நாள்ல 20 ராத்தல் எடை குறைஞ்சிருச்சு. என் பொண்டாட்டிக்கே என்ன அடையாளம் தெரியல. நீ யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி கதவை திறக்க மாட்டேன்னுட்டா. ஐயோ, அப்புறம் என்னன்னு செஞ்சீங்க? அப்புறம் என்ன, எங்க குடும்ப பாட்டு பாடின உடனே தான் கதவை திறந்தா. அண்ணே, அது என்னண்ணே குடும்ப பாட்டு? அதாவது எனக்கு என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச குடும்ப பாட்டு. அண்ணே, கொஞ்சம் பாடி காமிங்கண்ணே. நீ வேற சும்மா இருக்க மாட்டான், பாடி காட்டுன்னு சொல்லிடுவா.
பாடுறேன் கேளு. குண்டு குண்டு கத்திரிக்காய், குப்பமேட்டு கத்திரிக்காய், அஸ்கு புஸ்கு கத்திரிக்காய், அழகான கத்திரிக்காய், அவிச்சு நல்லா திங்கலாம், பொரிச்சு கூட திங்கலாம். எப்படிடா? ஓ, கத்திரிக்காயில இவ்வளவு விஷயம் இருக்கானே. ஏன எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க இங்க சிறைச்சாலையில இருக்கிறப்போ யாராவது ஒருத்தன் உங்க வீட்டுக்கு போய் இந்த பாட்டு பாடினா உங்க பொண்டாட்டி கதவை திறந்துருவாங்களானே? கதவை திறந்துருவா, ஆனா வர்றவன் உள்ள போக மாட்டான். ஏன்னு? ஏன்னா என்னோட இடம் வெறும் 191 ராத்தல் தான். ஆனா என்னோட பொண்டாட்டியோட இடம் 328 ராத்தல். அப்பா அண்ணே, எனக்கு இப்பவே மயக்கம் வருதுண்ணே. என்ன கிண்டலா? இல்லண்ணே, உங்க 2 பேத்துக்கும் ஜோடி பொருத்தம் அசத்தலா இருக்குதுன்னு பெருமையா தானே சொல்றேன். அது அது அண்ணே, ஒவ்வொரு கைதியும் வரிசையா நின்று அப்பம் வாங்கிட்டு வருவானுங்க. நீங்க இங்கேயே நின்று ஒவ்வொருத்தனையா மிரட்டி அப்பத்தை பிடுங்கி தின்றுங்க. சரிதாண்டா சரிதாண்டா, நீ சொல்றது சரிதாண்டா தம்பி, அப்படியே செஞ்சு போடுறேன். டேய் நில்லுங்கடா. யாரா நீங்க? இந்த சிறைச்சாலைக்கு புதுசா வந்திருக்கீங்களா? சரி சரி, ஒரு அப்பத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நாங்கள் யார் என்று உனக்கு தெரியாதா? இவர்தான் பரபாஸ், யூத புரட்சி படைக்கு தலைவர். நான் செபுலோன், யூத புரட்சி படைக்கு தளபதி. நீ தளபதியோ தலைவலியோ எனக்கு தெரியாது. மரியாதையா ஒரு அப்பத்தை கொடுத்துட்டு போ. அப்பம் தானே வேண்டும், இந்த அப்பம் வாங்கிக்கோ. ஐயோ ஐயோ அம்மா, சரியான குத்து விட்டுட்டான் ஐயா. ஐயா, இனிமே இந்த சிறைச்சாலைக்கு நீதாயா பாசு, நீதான் பாசு. வெறும் பாஸ் இல்லை, பரபாஸ். தம்பி அண்ணே, ஓங்கி ஒரே குத்துட்டான். குத்துனா பெருங்குடல் மேல போயிருச்சு, சிறுகுடல் கீழே போயிருச்சுடா. வயிறு எங்க போச்சுன்னே? எங்க போச்சுன்னே தெரியலடா தம்பி. ஐயோ ஐயோ, அம்மம்மா அம்மம்மா. பரபாஸ், உன்னை சந்திக்க உன்னுடைய தாயார் வந்திருக்கிறார்கள். தாயாரா? அந்த சனியன் எதற்கு இங்கே வந்தது? சந்திக்க முடியாது என்று சொல் போ. பரபாஸ், என்ன இருந்தாலும் அவர்கள் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயார். அவர்களை நீ இப்படி உதாசீனப்படுத்தக் கூடாது. ஒரு முறை அவர்களை சந்தித்து பாரேன். சரி சரி, வருகிறேன், போ. மகனே பரபாஸ், எப்படி இருக்கிறாயடா? எனக்கு என்ன குறைச்சல்? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். சரி, நீ எதற்காக இங்கெல்லாம் வந்து கொண்டிருக்கிறாய்? நீ செய்த கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கும் தண்டனையாக உன்னை சிலுவையில் ஏற்றி கொன்று விடுவார்கள் என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். மகனே, மனம் திருந்திவிடு மகனே, மனம் திருந்திவிடு. உன்னை கழுவில் ஏற்றுவதற்கு முன்பு உன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். மன்னிப்பா? யாரிடம் மன்னிப்பு கேட்பது? கடவுளிடம், கடவுளின் ஒரே மகனாகிய மேசியாவிடம். ஓ, அந்த தச்சன் மகன் நாசரேத்தூர் இயேசுவை நீ மேசியா என்று நம்புகிறாயா? சத்தியமாக அவர்தான் மேசியா. அம்மா, அந்த ஆள் ஏதோ மருத்துவம் படித்திருக்க வேண்டும், அல்லது மந்திர தந்திரங்கள் தெரிந்தவராக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு மந்திரவாதி, அவ்வளவுதான். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக அல்லல்படும் இப்பூவுலக மக்களை தன்னுடைய போதனைகளால் ரட்சிக்க வந்திருக்கும் கடவுள் அனுப்பி வைத்திருக்கும் அவருடைய ஒரே மகன் இயேசு, அவர்தான் மேசியா.
உனக்கு தெரியுமல்லவா, உன்னுடைய சித்தி கெர்ஷோன் 12 வருடங்களாக உதிரப்போக்கு நோயால் அவள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். இயேசுவின் அங்கியை தொட்ட மறுவினாடி பூரண குணமடைந்திருக்கிறாள். மரித்து அடக்கம் செய்யப்பட்ட லாசரு என்பவரை 4 நாட்கள் கழித்து உயிருடன் கல்லறையிலிருந்து எழுப்பியுள்ளார். இப்பொழுதாவது நம்புகிறாயா அவர்தான் மேசியா என்று? அவருடைய போதனைகளை கேட்டிருந்தால் இப்படி சொல்ல மாட்டாய். உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு என்று அன்பின் அடிப்படையை போதிக்கும் அந்த இயேசுபிரானிடம் மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள் பரபாஸ், மன்னிப்பு கேள். அம்மா, அந்த ஆள் ஒரு கோழை. ஒரு கோழையிடம் வீரனாகிய நான் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? அவமானம். இல்லை பரபாஸ், இயேசு சொல்வதுதான் உண்மையான வீரம். என்னம்மா பிதற்றுகிறாய்? சரி, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். உன்னை ஒருவன் இடது கன்னத்தில் அறைந்தால் நீ என்ன செய்வாய்? என்னை அறைந்துவிட்டு அவனால் உயிருடன் திரும்பிச் சென்றுவிட முடியுமா என்ன? அவனுடைய இடது கன்னம் என்ன? வலது கன்னம், இடது கன்னம், வலது கை, இடது கை, வலது கால், இடது கால் என்று ஒவ்வொரு உறுப்பாக வெட்டி போட்டு விடுவேன். அப்போதுதான் எரிமலை போல குமுறும் என்னுடைய உள்ளம் கட்டுக்குள் வரும். சரி சரி, எரிமலை போல குமுறும் உன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி உன் கன்னத்தில் அறைந்தவனுக்கு தீங்கு ஏதும் செய்யாமல் அவனை மன்னித்து அவன் வெட்கப்பட்டு தலைகுனியும்படியாக மீண்டும் உன் வலது கன்னத்தை காட்டுகிறாய். இது எப்படி இருக்கும்? அப்படியெல்லாம் என் மனதை கட்டுப்படுத்த முடியாது. இது எனக்கும் தெரியும். 5 அறிவு கொண்ட மிருகம் கூட தன்னை அடிப்பவனை எதிர்க்கும். 6 அறிவு கொண்ட நாம் திருப்பித்தான் அடிப்போம். ஆனால் கட்டுப்படுத்த முடியாத மனதை கட்டுப்படுத்தி புலன்களை வெற்றி கொள்வதுதான் உண்மையான வீரம். அப்படித்தான் வாழச் சொல்கிறார் இயேசு. தாமும் வாழ்ந்து காட்டுகிறார். அந்த உண்மையான வீரரிடம் நீ மன்னிப்பு கேட்கலாமே. அம்மா, நீ ஏதேதோ சொல்லி பிதற்றுகிறாய். பிதற்றவில்லை மகனே, பிதற்றவில்லை. பாவிகளை ரட்சிக்க வந்த அந்த பரமனிடம் உன் பாவங்களை சொல்லி அழு. மனம் திருந்து மகனே, மனம் திருந்து. நீ இறந்த பின் பரலோக ராஜ்யத்தில் தான் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் பதறுகிறேன். இறந்த பின்னர் ஒரு வாழ்க்கை, இறந்த பின்னர் ஒரு வாழ்க்கை, அது எப்படி இருந்தால் என்ன? பரபாஸ், உன்னை போலதான் பல பேர் மனம் போன போக்கில் வாழ்ந்து பாவங்களை கட்டிக் கொள்கிறார்கள். பரபாஸ், நன்றாக யோசனை செய்து பார். பழிக்கு பழி வாங்குவது கோழைத்தனம். பழிக்கு பதில் பாசம் என்பதுதான் வீரம். எதிரியை அழிப்பது கோழைத்தனம். எதிரியை நேசிப்பது வீரம். அடிப்பவனுக்கு பதிலடி கொடுப்பது கோழைத்தனம். அடித்தவனை அன்புடன் அரவணைப்பது வீரம். நீ வீரனா கோழையா? அம்மா, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கு பேசிக் கொண்டிருந்தால் எனக்கு 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 பைத்தியமே பிடித்துவிடும், பைத்தியமே பிடித்துவிடும். இல்லை மகனே, இல்லை, பைத்தியம் பிடிக்காது. தெளிவுதான் பிறக்கும். இனி இனி உன்னுடன் நான் பேசப் போவது இல்லை. நான் கிளம்புகிறேன், நான் கிளம்புகிறேன். பரபாஸ், பரபாஸ், கொஞ்சம் நில். நான் சொல்வதை கேள் மகனே. மகனே பரபாஸ், கொஞ்சம் நில். நான் சொல்வதை கேளடா. ஆண்டவரே, என் மகனை மன்னியும் ஆண்டவரே. அவன் மனம் திருந்தட்டும் ஆண்டவரே, மனம் திருந்தட்டும் அப்பா.
செபுலோன், செபுலோன், இங்கே வா. நம் இருவருக்கும் நல்ல நேரம் பிறந்து விட்டது. நாம் இருவரும் இந்த சிறையிலிருந்து தப்பிக்க போகிறோம். நம் இருவருக்குமே விடுதலை. அப்படியா? அப்படியா பரபாஸ்? நீ சொல்வது அனைத்தும் உண்மையா? 100% உண்மை. நம்பு. எப்படி சாத்தியம்? காசுக்கு மயங்காதவன் எவனும் இந்த உலகத்தில் உண்டா? புரியவில்லையே. நாம் கொள்ளையடித்து வைத்த வெள்ளிக்காசுகளை நேற்று ஒரு நண்பன் மூலமாக சிறைக்கு கொண்டு வந்து விட்டேன். அதோ அதோ நம்மை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த 2 போர் வீரர்கள், அவர்களிடம் ஆளுக்கு 30 வெள்ளிக்காசுகள் கொடுத்ததும் அவர்களுக்கு வாயெல்லாம் பல்லாகிவிட்டது. அவர்கள் ஒரு அருமையான திட்டம் தீட்டி தந்திருக்கிறார்கள். அப்படியா? என்ன திட்டம்? அருகே வா, அருகே வா. இந்த சிறைச்சாலையின் கதவை பூட்டி வைத்திருக்கிறார்கள். பார், அதோ பார், பெரிய பூட்டு. அந்த பூட்டை எடுத்துவிட்டு போலியாக வேறு ஒரு பூட்டை அதில் வைத்து விடுவார்கள். இன்று இரவு நீ ஒரு கம்பியை எடுத்து சாதாரணமாக அதை அடித்தால் கூட போதும், அது உடனே திறந்துவிடும். அது போலி பூட்டுதானே? அப்படியே வெளியே ஓடி நீ தப்பித்து விடு. ஏன் பரபாஸ், நீயும் என்னுடன் தப்பித்து வந்து விடுவாய் அல்லவா? அதுதான் இல்லை, நான் வர முடியாது. நான் விடுதலை அடைவதற்கு வேறு ஒரு வழியை லஞ்சம் வாங்கிய அந்த போர் வீரர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் பரபாஸ். என்ன சந்தேகம்? பூட்டை உடைத்துவிட்டு நீயே தப்பித்து போய்விடலாமே, என்னை ஏன் தப்பித்து போக சொல்கிறாய்? உனக்கு புரிய வைப்பதற்குள் இதோ பார், நான் யூத புரட்சி படைக்கு தலைவன். நான் தப்பித்து விட்டால் அந்த போர் வீரர்களின் தலைகளை துண்டித்து விடுவார்களாம். ஆனால் நீ வெறும் தளபதி தானே, நீ தப்பிவிட்டால் அவர்களுக்கு 30 கசையொடியோடு தண்டனை முடிந்து விடுமாம். ஓஹோ, 30 வெள்ளிக்காசுகளுக்காக 30 கசையடிகள் வாங்கிக் கொள்வதற்கு அவர்கள் தயாராயிருக்கிறார்கள் என்று சொல். நாய் விற்ற காசு குறைக்குமா என்ன? கசையடிக்கு வாங்கிய காசு வலிக்குமா என்ன? சரி பரபாஸ், நான் சிறையை விட்டு வெளியே தப்பித்து விடுகிறேன். நீ என்ன செய்ய போகிறாய்? நான் சொல்லும் திட்டத்தை கவனமாக கேள். இயேசுவை கைது செய்து விட்டார்களாம். யார்? அந்த மேசியா இயேசுவை. நாளை பஸ்கா திருவிழா. பண்டிகையின் போது மக்கள் விரும்பும் ஒரு கைதியை விடுதலை செய்யும் பழக்கம் உண்டு அல்லவா? நிச்சயமாக நம் மன்னன் பிலாத்து பொதுமக்களிடம் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்பான். நமது யூத புரட்சி உறுப்பினர்கள் இருக்கிறார்களே, அதுதான் போக்கிரிகள், பொறுக்கிகள், திருச்சுற்றிகள். அவர்களிடம் ஆளுக்கு 2 வெள்ளிக்காசுகளை கொடுத்து பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும் என்று கோஷம் போடச் சொல். வேறு வழி இல்லாமல் பிலாத்து என்னை விடுதலை செய்து விடுவான். என்ன சொல்கிறாய்? அப்படியானால் அந்த இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கோஷம் போடச் சொல். அந்த இயேசு என்ன செய்தார்? அவரை போய் என்ன செய்தாரா? அதையெல்லாம் எதற்கு இப்போது கேள்வி? இதோ பார், அவர் செய்ததை சொன்னால் நீ அதிர்ச்சி அடைந்து விடுவாய். என் தாயார் முதற்கொண்டு எத்தனையோ மக்களை குழப்பி வைத்திருக்கிறார் அந்த ஆள். எனக்கு வேண்டியது என்னுடைய விடுதலை. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த இயேசுவின் போதனைகளை பிடிக்காத சில குருமார்களும் இருப்பதாக கேள்விப்பட்டேன். அவர்களையும் சந்தித்து அவர்களுக்கும் அவர்களுடைய தொண்டர்களுக்கும் ஆளுக்கு 2 வெள்ளிக்காசுகள் கொடுத்து அவர்களையும் கோஷம் போடச் சொல். என்ன, நான் சட்டப்பூர்வமாக விடுதலை பெற்று விடுவேன். சும்மா சொல்லக்கூடாது பரபாஸ், உனக்கு அபாரமான மூளை. செபுலோன், இது நான் போட்ட திட்டமல்ல. அதோ அப்புராணி போல எந்த பூனையும் பால் குடிக்குமா என்ற நிலையில் நின்று கொண்டு நம்மை காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த 2 போர் வீரர்கள், அவர்கள் போட்டுக் கொடுத்த திட்டம்தான் இது.
அந்த இயேசுவை கைது செய்தது சரியான விஷயம்தான். விவேகமும் பக்தியும் உள்ள மூப்பர்களை விரியன் பாம்பு குட்டிகள் என்கிறான், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்கிறான். அதையும் பகிரங்கமாக அல்லவா சொல்கிறான். எங்களை பார்த்தால் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போலவா இருக்கிறது? அன்றொரு நாள் ஒரு விபச்சாரியை அனைவரும் கல்லால் எரிந்து கொண்டிருக்க, இவன் மட்டும் பெரிய மகானைப் போல பாவம் செய்யாதவர்கள் இவள் மேல் கல் எரியட்டும் என்று சொல்லி விபச்சாரிக்கு வக்காலத்து வாங்குகிறார். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை கவனியாமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்று கேட்கிறான். அதாவது அடுத்தவர்கள் செய்கிற தவறை தட்டி கேட்க கூடாதாம். இப்படி சொல்வதற்கு இவன் யார்? அன்றொரு நாள் நாம் அனைவருமே வெறுக்கும் ஆயக்காரன் சக்கேயுவை அழைத்து, நான் உன் வீட்டுக்கு உணவருந்த வருகிறேன் என்கிறான். அவனை போய் ஆபிரகாமின் குமாரன் என்கிறான். இப்படி அவன் செய்த தவறுகள் ஒன்றா இரண்டா? சபாஷ் சபாஷ், உங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். யார் நீ? நீ எதற்கு எங்களை தேட வேண்டும்? நான் செபுலோன், யூத புரட்சி படையின் தளபதி. பரபாசுடன் உன்னையும் கைது செய்து விட்டதாக கேள்விப்பட்டோமே. உண்மைதான். என்னை விடுதலை செய்து விட்டார்கள். இதோ பாருங்கள், நான் உங்களிடம் வைக்கும் கோரிக்கை இதுதான். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் பொறுக்கிகள், போக்கிரிகள். நாங்கள் மதகுருமார்கள், மூப்பர்கள். நாங்கள் எப்படி உங்களோடு இணைய முடியும்? நம்முடைய தொழில் வேறாக இருந்தாலும் லட்சியம் ஒன்றுதானே. என்ன உளறுகிறாய்? நீங்கள் இப்போது இயேசுவை பற்றி வெறுப்பாக பேசிக் கொண்டிருந்தீர்களே. ஆமாம், அதற்கென்ன? நாங்களும் இயேசுவின் எதிரிகள். பஸ்கா பண்டிகையின் போது பொதுமக்கள் விரும்புகிற ஒரு கைதியை மன்னன் விடுவிப்பது பழக்கம். சபையில் அவன் அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், அவ்வளவுதான். யாரை வேண்டுமானாலும் அவன் விடுதலை செய்து கொள்ளட்டும். அப்படியல்ல, அப்படியல்ல. நீங்கள் பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும் என்று கோஷம் போட்டால் நான் உங்களுக்கு ஒரு பரிசு தருவேன். என்ன பரிசு? ஆளுக்கு 2 வெள்ளிக்காசுகள். உங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் அழைத்து வரும் அத்தனை பேருக்கும் 2 வெள்ளிக்காசுகள். என்ன சொல்கிறீர்கள்? காசு கொடுக்கும் போது கத்தாமல் எப்படி இருப்பது? நீ சொன்னபடியே செய்து விடுகிறோம். முதலில் அந்த முடிச்சை எங்களிடம் கொடு. அம்மா, அம்மா, ஒரு சந்தோஷமான செய்தி. உங்கள் மகன் பரபாசை விடுதலை செய்து விட்டார்கள். அப்படியா? எப்படி நிகழ்ந்தது இந்த அதிசயம்? அம்மா, பஸ்கா பண்டிகையின் போது மக்கள் விரும்பும் ஒரு கைதியை விடுவிப்பது வழக்கம். மக்கள் அனைவரும் பரபாசை விடுதலை செய்யும், பரபாசை விடுதலை செய்யும் என்று கோஷமிட்டார்கள். அப்படியானால் அந்த இயேசுவை என்ன செய்தார்கள்? அந்த இயேசுவை சிலுவையில் அறையும்படி தீர்ப்பளித்து விட்டார்கள். ஐயோ, என்ன அநியாயம் இது! அந்த உத்தமருக்கா? பாவமே செய்யாத அவருக்கு ஏன் இந்த சிலுவை தண்டனை? அம்மா, அந்த இயேசுவை சிலுவையில் அறைந்தால் என்ன, அல்லது கழுத்தை வெட்டினால் என்ன? உங்களுக்கு ஏனம்மா இவ்வளவு அக்கறை? உங்கள் மகன் பரபாஸ் விடுதலை செய்யப்பட்டது உங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லையா? இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லை. சரிதான், இந்த அம்மாளுக்கு புத்தி பேதலித்து விட்டது போல. சரி சரி, நாம் கிளம்புவோம். அம்மா, 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 நான் விடுதலையாகி வந்து விட்டேன். அம்மா, நான் விடுதலையாகி வந்து விட்டேன். மகனே பரபாஸ், அந்த நல்லவர் இயேசுவுக்கு பதிலாக உனக்கு விடுதலையா? ஏனம்மா, நான் விடுதலையானது
உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? இல்லை பரபாஸ், இல்லை. நீ மனம் மாறுவது ஒன்றுதான் எனக்கு மகிழ்ச்சி தரும் பரபாஸ். நீ ஏற்க வேண்டிய சிலுவை மரணத்தை அந்த மேசியா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். போ போ, உடனே போ. அவர் மரிப்பதற்கு முன்பு அவரிடம் போய் மன்னிப்பு கேள். மனம் மாறு பரபாஸ், மனம் மாறு. அக்கா, அக்கா, யார்? பரபாசா? நீ விடுதலையடைந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டேன். சரி, அக்காவிற்கு என்ன ஆயிற்று? அம்மா அம்மா மயக்கமடைந்து விட்டார்கள். பரபாஸ், உனக்காக உனது அம்மா அனுதினமும் அந்த ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள். நீ மனமாற்றம் பெற வேண்டும், மனமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் அவர்களின் அன்றாட பேச்சு மூச்சு எல்லாமே. உனக்கு தெரியுமா பரபாஸ், அந்த இயேசுதான் 12 வருடங்களாக இருந்த என்னுடைய பெரும்பாடு நோயை முற்றிலுமாக குணமாக்கினார். ஆம் பரபாஸ், அவருடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் என் நோய் முற்றிலும் குணமாயிற்று. ஆனால் உன்னுடைய சூழ்ச்சியினால் உனக்கு பதிலாக அவரே சிலுவை மரணத்தை ஏற்க வைத்து விட்டாயே. போ போ, உன் அம்மாவின் ஆசையை நிறைவேற்று. மனம் மாறு, அவரிடம் மன்னிப்பு கேள். போ போ, நிற்காதே பரபாஸ், நிற்காதே, போ. போகிறேன், இப்போதே போகிறேன். அவரிடம் சென்று நான் மன்னிப்பு கேட்கிறேன். இயேசுவே, 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 நீர்தான் உண்மையான வீரர், நீர்தான் உண்மையான மேசியா. கருணையின் வடிவான இயேசுவே, தன்னை அடித்தவர்களையும் மன்னிக்க சொல்லி பிதாவிடம் இறைஞ்சும் நீர்தான் மெசியா, நீர்தான் மெசியா. இதோ கள்வனை கூட மன்னித்து விட்டீரே. இயேசுவே, இயேசுவே, என்னையும் மன்னித்து விடுமையா, என்னையும் மன்னித்து விடுமையா. உம்மை பற்றி அறியாமல், உம் மகத்துவத்தை பற்றி தெரியாமல் சூழ்ச்சி செய்து நான் ஏற்க வேண்டிய சிலுவை சாவை உம்மை ஏற்கும்படி செய்து விட்டேனே. கொலைகளையும் கொள்ளைகளையும் செய்து பாவியாக இருந்த நான் உம்மை சிலுவை சாவை ஏற்கச் செய்து மகா பாவியாகிவிட்டேளே, மகா பாவியாகிவிட்டேளே. ஐயோ ஐயோ, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, மன்னித்து விடுங்கள். நான் மனம் மாறிவிட்டேன், நான் மனம் மாறிவிட்டேன். கொலைகளையும் கொள்ளைகளையும் இனி செய்ய மாட்டேன். இன்றோடு அதற்கெல்லாம் தலைமொழிகிவிட்டேன். இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவச் செயல்களை செய்ய மாட்டேன். ஐயா, ஐயா, இயேசுவே, இயேசுவே, இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உமக்கு முன்னால் உறுதி கூறுகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள்.
என்னாலல்லவோ தொங்கினி. நான் செய்த பாவத்தால் பாவமறியா உம்மை தொங்க விட்டேனே. நான் செய்த பாவத்தால் பாவமறியா உம்மை தொங்க விட்டேனே. யாரால் நீர் சிலுவையில் தொங்கினீர், என்னாலல்லவோ தொங்கினீர். செய்தது நான் அல்லவா, தண்டிக்கப்பட்டது நீராயா. துன்மார்க்கம் செய்தது நான் அல்லவா, துன்புறுத்தப்பட்டது நீராயா. எனக்காய் பலியானீரே, என் பாவம் சுமந்தீரே. ஏசையா ஏசையா என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ, என்னாலல்லவோ தொங்கினீ. அநியாயம் செய்தது நான் அல்லவா, அடிக்கப்பட்டது நீராயா. கொடுமைகள் செய்தது நான் அல்லவா, கொல்லப்பட்டது நீராயா. நான் விடுதலையாகவே நீர் சிறைப்பட்டு போனீரே. ஏசையா ஏசையா என்னை கழுவிடும், என்னை கழுவிடும் உம் இரத்தத்தால். என்னை கழுவிடும், என்னை கழுவிடும் உம் இரத்தத்தால். யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ, என்னாலல்லவோ தொங்கினீ.
கையல்லவா, ஆணிகள் பாய்ந்தது உன் கையிலா, கரைவட்டு போனதன் காலல்லவா, காயங்கள் பட்டது உன் கால்களா, ரத்தம் வழிந்தோடவே முள்முடியும் சிரசீலா, ஏசையா ஏசையா உம்மை போலொரு தெய்வம் இல்லையே, தெய்வம் இல்லையே, உம்மை போலொரு தெய்வம் இல்லையே, தெய்வம் இல்லையே. யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ, என்னால் அல்லவோ தொங்கினீ. பாவம் இனிமேல் செய்யாமல் பரிசுத்தமாய் இனி வாழ்வேனே, இனி உம்மை நோக செய்யாமல் உம் விருப்பம்தான் இனி செய்வேனே. எனக்காய் நீர் மரித்தீரே, இனி உமக்காய் நான் வாழ்வேனே. ஏசையா ஏசையா நான் செய்வேனே, இனி செய்வேனே உம் ஊழியம், நான் செய்வேனே, இனி செய்வேனே உம் ஊழியம். யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ, என்னால் அல்லவோ தொங்கினீ. யாரால் நீ சிலுவையில் தொங்கினீ, என்னால் அல்லவோ தொங்கினீ. நான் செய்த பாவத்தால் பாவமறியா உம்மை தொங்க விட்டேனே. நான் செய்த பாவத்தால் பாவமறியா உம்மை தொங்க விட்டேனே. யாரால் நீர் சிலுவையில் தொங்கினீ, என்னால் அல்லவோ தொங்கினீ. செய்தி
இயேசுவை நோக்கி பார், ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி பார், ரட்சிப்பார். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி பார், ரட்சிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த அருமையான படக்காட்சிகள் அல்லது நிகழ்ச்சிகள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பரபாசை பாருங்கள். கடைசி நேரத்தில் சிலுவை அண்டை ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் கதறி அழுது மன்னிப்பு கேட்டதையும் அவன் மனம் திரும்புவதையும் நீங்கள் பார்த்தீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கூட கெட்டுப்போவது ஆண்டவராகிய இயேசுவுக்கு சித்தமே இல்லை. இந்த பரபாஸ் உண்மையிலேயே அவன் மனம் திரும்பின காரியம் எல்லோரும் அதை பார்த்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் 2 பேரையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பேதுரு, யூதாஸ் 2 பேரை எடுத்துக்கொள்வீர்களே. ஆனால் யூதாஸ் அவனும் பாவம் செய்தான், பேதுரு அவனும் பாவம் செய்தான். யூதாஸ் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அவன் காட்டி கொடுத்ததுக்கு பிறகு இயேசுவை சிலுவையில் அறைவதற்காக ஒப்பு கொடுத்து விட்டார்கள், தீர்ப்பு செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? மனச்சாட்சி குத்தப்பட்டு போய் அவன் ஆண்டு கொண்டு செத்து போனான். ஆனால் பேதுரு என்ன செய்தான்? அவனும் பாவம் செய்தான். என்ன பாவம் செய்தான்? இயேசுவை 3 முறை மறுதலித்தான். ஆனால் என்ன நடந்தது? அவன் தன் தவறை உணர்ந்து 3 முறை மறுதலித்த பிறகு ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி மனங்கசந்து அழுது இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு பேதுருவை ஏற்றுக்கொண்டு அவனை மன்னித்து ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்தினார். நான் ஒன்று சொல்கிறேன், யூதாஸ் மாத்திரம் அவன் ஒருவேளை நாண்டு கொண்டு சாகாமல் அதே இயேசுவிடத்தில் வந்து அல்லது கல்வாரிடத்தில் வந்து ஆண்டவரே நான் ஆண்டவர் உம்மை காட்டி கொடுத்தேன் என்னை மன்னியும் என்று சொல்லியிருந்தால் கட்டாயம் அவர் மன்னித்திருப்பார். ஆனால் அவனோ தற்கொலை செய்து செத்து போனான். இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் சாவது, பாவத்தினால் சாவது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உண்மையை சொல்ல போனால் யூதாஸ் செய்த பாவத்தை விட பேதுரு செய்த பாவம் தான் அதிகம். யூதாஸ் கர்த்தரை காட்டி கொடுத்தான், அவ்வளவுதான். ஆனால் பேதுருவோ ஆண்டவரை மறுதலித்தான், அவரை தூசித்தான். ஆனாலும் அவருடைய பணத்தையும் மன்னித்தார், அவருடைய பாவத்தையும் ஆண்டவர் மன்னித்தார். இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு மனுஷனும் பாவம் செய்து விட்டால் நாம் குற்ற மனப்பான்மையோடு இருக்க தேவையில்லை. பாவம் செய்து விட்டால் அதற்காக போய் தற்கொலை செய்ய தேவையில்லை. அந்த பாவத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். என்ன செய்யட்டும்? நிறைய பேர் சொல்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நதியிலே நாம் குளித்தெழும்போது பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அல்லது தான தர்மம் செய்தால் பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள், அல்லது ஒருவேளை ஒரு மனுஷன் மரித்த பிறகு எல்லோரும் அவனுக்காக அவன் ஆத்துமா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்வதனால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது. ஒரு மனுஷன் மரித்த பிறகு அவனுக்காக எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வதனால் ஒரு மனுஷனுடைய பாவம் போய்விட முடியாது. ஒரு மனுஷனுடைய பாவம் போக வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை நோக்கி பார்த்த சிலுவை அண்டை வர வேண்டும். எந்த ஒரு பாவத்தையும் ஆண்டவரிடத்தை நாம் அறிக்கை செய்யும்போது கட்டாயம் நிச்சயமாய் எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்க, நம்மீது மனம் இறங்க, அவர் நம் பாவத்தை மறக்கவும் அவர் தயாராக இருக்கிறார். இந்த பரபாசை பாருங்கள், அவர் உள்ளம் குத்தப்பட்டது. ஐயோ, ஒருவேளை இயேசு கிறிஸ்து விடுதலை ஆகியிருந்தால் என்னை சிலுவையில் அடித்திருப்பார்களே, எனக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போனார்னு தனக்காக அவன் இயேசு மரித்தார் என்பதை அவன் அப்படி எடுத்துக்கொண்டார். உண்மை அப்படிதான் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்துக்காக அவர் மரித்தது உண்மைதான். ஆனாலும் என் ஒருவனுக்காக இயேசு, என் ஒருத்திக்காக இயேசு இப்படி சிலுவைக்கு போனார் என்பதை ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஸோ இந்த பரபாசை பார்க்கும் பொழுது எனக்காக, என் பாவத்துக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஐயோ, நான் பாவம் செய்து இயேசு எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, அவருடைய சரீரம் பிக்கப்பட்டதே என்று சொல்லி அவன் மனமுடைந்தான், அழுதான், இயேசுவிடத்தில் வந்தான், மனம் திரும்பினான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த நீங்களும் இன்றைக்கே இந்த முடிவை எடுக்க வேண்டும். இயேசுவின் சிலுவை உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. சிலுவை அண்டை வாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். எப்பேற்பட்ட மனிதனையும் ஒரு புது மனிதனாய் மாற்ற இயேசு தயாராக இருக்கிறார். இப்பொழுது ஆண்டவராக இயேசுவை நோக்கி ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்வீர்களா? ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக இருப்பேன் என்று சொல்வீர்களா? ஒரு நிமிஷம், நம்ம எல்லாரும் எத்தனை பேர் இந்த காட்சியை பார்த்து எத்தனை பேர் இப்பொழுது தயாராக இருக்கிறீர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள, அல்லது சிலுவை நோக்கி பார்க்க, அல்லது என்னுடைய பாவத்தை மன்னித்து எப்படியாவது இயேசுவின் பிள்ளையாகி ஆண்டவருடைய வருகையில் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தயாராக இப்பொழுது இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இயேசுவை நோக்கி பார்ப்போம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய ரட்சிப்பை அடைவோம். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க.
கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் அருமையாய் இந்த காட்சிகளை பார்த்த ஜனங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை பரபாசனுடைய முடிவு வேதத்தில் சொல்லப்படாமல் இருந்தால் அவன் மனம் திரும்பி இருக்கலாம் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரே நிகழ்ச்சிகள் காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, எப்படி பரபாஸ் கடைசி நாட்களில் மனமுடைந்து இயேசுனிடத்தில் வந்து சிலுவையின் இடத்துல வந்து கதறி அழுது ஒப்பு கொடுத்தானோ, அதுபோல இதை பார்த்த ஜனங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுப்பார்களாக. இன்றைக்கு யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்களோ, ஆண்டவரே அவங்க பாவங்களை மன்னியும். ஆண்டவரே இயேசுவே, ஒரு மனுஷன் கூட இந்த உலகத்தில் கெட்டு போக மக்கு சித்தம் இல்லப்பா. ஒருவேளை இந்த யூதாஸ் கூட மனம் திரும்பி வந்து என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை கேட்டிருந்தான், நீ மன்னித்திருப்பீரப்பா. ஆனால் அவன் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனானப்பா. இந்த உலகத்தில் பாவம் நிவர்த்தி அடைவதற்காக நாங்கள் தற்கொலை செய்ய தேவையில்லையே, அல்லது தானம் திரும்பம் பண்ணி பாவத்திலிருந்து மீட்படைய முடியாது, அல்லது ஏதாவது கர்த்தாவே இடத்துல ஒரு குளித்தெழுந்து ஆண்டவரே எங்களுடைய பாவம் போக முடியாதே. நீர் ஒருவர் தான் வழி. உம்முடைய இரத்தத்தினால் இன்றைக்கு நிற்கிற பிள்ளைகளை கழுவி விடுவீராக. இயேசுவே, இவர்கள் பாவங்களை மன்னிப்பீராக, இவர்களை இப்படி பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வீராக, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த காட்சிகள் வீணாய் போகக்கூடாது, இந்த ஆண்டவரை எடுத்த முயற்சிகள் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் அற்புதம் செய்யுங்க. விசேஷமாய் இந்த அருமையான கர்த்தாவே காட்சிகளை நிகழ்ச்சிகளை தயாரித்த திரு ராஜசேகர் ஐயா அவர்களை ஆசீர்வதியும், அவருக்கு நல்ல சுகபலனை தாரும். இன்னும் இதுபோல பல காட்சிகளை நிகழ்ச்சிகளை தயாரித்த அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் ரட்சிக்கப்பட அவர்கள் காரணமாக இருக்கட்டும். கூட ஆண்டவரே, இதற்காய் முயற்சி எடுத்த படக்குழுவினர் இன்னும் ஆண்டவரை என்னென்ன காரியத்தில் முயற்சி எடுத்தார்களோ, ஒத்துழைத்தார்களோ, எல்லோரையும் ஆசீர்வதியும், அவர்களை இன்னும் ஊழியத்தில் பயன்படுத்தும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஒளி காட்சியை காண வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மதுரை கிரேஸ் காஸ்பல் குழுவின் சார்பிலே எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நீங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறதான இந்த பரபாஸ் என்கிற கல்மனமும் கரையும் என்கிற இந்த ஒளி காட்சி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உணர்ந்து நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாய் ஒப்பு கொடுத்து அவன் இயேசுவை கிட்டி சேர வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய ஒரு ஒளி காட்சியாக இந்த காட்சியானது இருக்கிறது. இதை நீங்கள் பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் இப்போது பார்க்க போகிறதான இந்த ஒளி காட்சியைப் போல எங்களுடைய விசுவாச குழுவினர்கள் ஏற்கனவே பங்கு பெற்றிருக்கிறதானே விசுவாசத்திற்கு மாதிரியாக இருக்கிற யோபுவினுடைய சரித்திரத்தை குறித்ததான யோபுவின் சரித்திரமானது இப்படிப்பட்ட ஒளி காட்சியாக எங்களிடத்தில் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை எப்படி அதிகப்படுத்துவது, நம்பிக்கையை எப்படி அதிகப்படுத்துவது என்பதை குறித்ததான நல்ல கருத்தாளமிக்க யோபுவின் 42 அதிகாரங்களையும் மிக சுருக்கமாக அதிலே அந்த ஒளி காட்சியிலே உங்களுக்கு நாங்கள் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசத்தை பெருக்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைய காலகட்டங்களிலே அநேக குடும்பங்களிலே காணப்படுகிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இந்த பிரச்சனையிலிருந்து ஜனங்கள் குடும்பங்கள் விடுவிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்ம வீட்டு மருமகள் என்கிற பெயரிலே ரூத்தினுடைய சரித்திரத்தை ஒளி காட்சியாக நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். இந்த ஒளி காட்சி மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் அநேக சாட்சிகளை இந்த ஒளி காட்சி மூலமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னுமாக இன்றைய விசுவாச வாழ்க்கையிலே நிலைத்தடுமாறி அநேக விசுவாச மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை விட்டுவிட்டு பலவிதமான காரியங்களிலே சிக்கி தங்களுடைய அழைப்பை மறந்து தாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை மறந்து பல விதங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபைகளை போக்கடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மனம் திருப்பும்படியாய் ஓடினாலும் விடமாட்டேன் என்கிற யோனாவினுடைய சரித்திரம் ஒளி காட்சியாக எங்களிடத்தில் இருக்கிறது. மற்றும் இந்த நாட்கள் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காய் காத்திருக்கிற நாட்கள். இந்த 2ஆம் வருகைக்கு காத்திருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன விதங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணமாக இயேசுவை சந்திக்க ஆயத்தமா என்கிறதான ஒளி காட்சியும் எங்களிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறதான இந்த பரபாஸ்
கல்மனம் கரையும் என்கிறதான இந்த ஒளி காட்சியும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னுமாக நான் மேற்சொன்ன அந்த 4 விதமான யோபனுடைய சரித்திரத்தையும், ரூத்தினுடைய சரித்திரத்தையும், யோனாவுடைய சரித்திரத்தையும், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதான, இயேசுவை சந்திக்க ஆயத்தமாகிறதான இந்த ஒளி காட்சிகளையும் மிக குறைந்த செலவிலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் வந்து அதை உங்களுக்கு மிக நேர்த்தியாக நடத்தி தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த இடங்களிலே நீங்கள் அந்த காட்சிகளை நீங்கள் ஆயத்தம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலும், குடும்பத்திலும், ஊழியத்தின் அழைப்பிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் ஆயத்தப்பட்டு நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஜனங்களை ஆதாயப்படுத்துவதற்கு, ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். எங்களுடைய குழுவின் தலைவராக இருக்கிற அருமையான ஏஎம் ராஜசேகரன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் மிக குறைந்த செலவிலே மிக நேர்த்தியாக இந்த ஒளி காட்சிகள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே, விரும்புகிற பகுதிகளிலே நாங்கள் நடத்தி தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து, இந்த ஒளி காட்சிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் சொல்லுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குழுவில் இருக்கிற விசுவாச கலைஞர்கள் ஒவ்வொருவருக்காகவும், அவருடைய குடும்பத்திற்காகவும், ஊழியங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் இந்த கல்மனம் கரையும் பரபாஸ் என்கிறதான இந்த ஒளி காட்சியை திரைப்படமாக்குவதற்கு அனுமதி கொடுத்து தங்களுடைய இடத்தை எங்களுக்கு கொடுத்த அருமையான கிறிஸ்தவ ஐக்கிய ஊழியங்களின் தலைவர் அருமையான சகோதரர் ரிச்சர்ட் சாமுவேல் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பிலே எங்களுடைய நன்றியையும் வாழ்த்தையும் அன்பையும் சொல்லுகிறோம். ஆண்டவர் அவர்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக.